கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடங்குவதற்கு முன்பே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியுள்ளது. 13 முன்னணி வீரர்கள் காயம் காரணமாக இந்த தொடரில் இருந்து விலகியுள்ளனர். ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா போன்ற பெரிய அணிகள் கூட இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன. யார் யார் விலகியுள்ளனர் என்பதை விரிவாக காண்போம். சாம்பியன்ஸ் டிராபி 2025 தொடங்குவதற்கு முன்பே பல அணிகளின் முக்கிய வீரர்கள் காயம் காரணமாக விலகியுள்ளது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைத்தளங்களில் இதுகுறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த வீரர்களை வைத்து காயமடைந்த வீரர்கள் அணி இன்ஜர்ட் பிளேயர்ஸ் டீம் ஒன்றை உருவாக்கி அதில் யார் யார் இடம்பெறுகிறார்கள் என்று விவாதித்து வருகின்றனர். இப்போது எந்தெந்த அணியில் யார் யார் வீரர்கள் விலகியுள்ளனர் என்று பார்க்கலாம். ஆஸ்திரேலியா அணிதான் இந்த காயங்களால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் கேப்டன் பாட் கமின்ஸ் கணுக்கால் காயம் காரணமாக விலகியுள்ளார். மேகப்பந்து வீச்சாளர்களான ஜோஷ் ஹேசல்வுட் மற்றும் மிட்செல் ஸ்டார்க் ஆகியோரும் காயம் காரணமாக விலகியுள்ளனர். ஆல்ரவுண்டர்களான மிட்செல் மார்ஷ் மற்றும் மார்கஸ் டோனிஸ் ஆகியோரும் இந்த தொடரில் இருந்து விலகியுள்ளனர். ஆக மொத்தம் ஆஸ்திரேலியா அணி 5 வீரர்களை இழந்துள்ளது. இந்திய அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா காயம் காரணமாக விலகியுள்ளார். இது இந்திய அணியின் பலத்தில் 20 முதல் 30 விழுக்காடு வரை இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. பும்ராவின் விலகல் இந்திய அணிக்கு பேரிழப்பாக கருதப்படுகிறது. தென்னாப்பிரிக்க அணியில் வேகப்பந்து வீச்சாளர்களான அன்ரிச் நாட்ஜே மற்றும் ஜெரால்ட் கோட்ஸி ஆகியோர் காயம் காரணமாக விலகியுள்ளனர். இங்கிலாந்து அணியில் ஆல்ரவுண்டர் ஜேக்கப் பெத்தேல் மற்றும் அதிரடி பேட்ஸ்மேன் டக்கெட் ஆகியோர் விலகியுள்ளனர். பாகிஸ்தான் அணியில் துவக்க வீரராக எதிர்பார்க்கப்பட்ட சலீம் அய்யூப் காயம் காரணமாக விலகியுள்ளார். இது பாகிஸ்தான் அணிக்கு பெரிய ஏமாற்றமாகும். ஆப்கானிஸ்தான் அணியின் சுழற் பந்துவீச்சாளர்களான ரஷீத் கான் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் விலகியுள்ளனர். இது ஆப்கானிஸ்தான் அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ரசிகர்களே, இப்படி 13 வீரர்கள் காயம் காரணமாக விலகியுள்ளனர். இது சாம்பியன்ஸ் டிராபி 2025 போட்டிகளை எப்படி பாதிக்கும்? ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா போன்ற அணிகள் எப்படி சமாளிக்கும்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.